மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் கொட்டும் மழையிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். குறும்பூர் நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்ட அவர் மழையில் நனைந்து நெற்பயிர்கள் முளைவிட்டிருப்பதைக் கண்டு வேதனை தெரிவித்தார். மேலும் அரசு உரிய நேரத்தில் நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தாததே இந்த சேதத்திற்கு காரணம் என்று பவுன்ராஜ் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் இப்பகுதியில் உள்ள அனைத்து கொள்முதல் நிலையங்களுக்கும் உடனடியாக நிரந்தர மேற்கூரைகள் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். மழையையும் பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தது அப்பகுதி மக்களிடையே கவனம் பெற்றது. இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் எடப்பாடி அவர்களுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு வேட்பாளர் பவுன்ராஜ் அவர்கள் இரு வந்து கொண்டிருக்கிறார். இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.